ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு தங்கமே, உனக்கான சொத்து உன்னிடமே வரவிருக்கின்றது. நீ யாரை அதிகம் நேசிக்கின்றாயோ அவரே உன்னிடமே வரப்போகின்றார். அவர்தானே உன்னுடைய சொத்து என்று என்னிடம் கூறினாய் அல்லவா தங்கமே? அதனால் தான் அவரையே உன்னிடம் அனுப்பி வைக்கப் போகின்றேன். நீ விரும்பியது கிடைக்கப் போகின்றது தங்கமே. நினைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற நீ ஆரம்பித்திருக்கின்றாய். தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது. இப்போது உனக்கே தெரியும், தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக் கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது தங்கமே. என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாருக்கும் விலக்கி சொல்லாமலே உனக்கு நன்றாக விளங்கும். மனதை அடக்கு, அதை ஒருநிலைப்படுத்து. முழுவதுமாக என் மீது திருப்பு தங்கமே. என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களில் பிரதியட்சமாக பார்த்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் தங்கமே? ஏற்ற காலத்தில் அனைத்தையும் உன் அப்பா நான் சரி செய்து விடுவேன். நீ தோள் சாய உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம்? வா குழந்தாய், வந்து சாய்ந்து கொள். மன சஞ்சலங்களை அகற்றி அமைதிக்குள் செல்வமே. விரைவில் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கின்றேன். அதுவரை எனது நாமத்தை ஜபித்து கொண்டு கர்மாக்களை என் துணையோடு களி. ஓம் சாய்ராம் என்று வணங்கி பதிவிட்டு மகிழ்ச்சியுடன் இரு. உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ காணப்போகின்றாய். அப்பா உன் கூடவே இருப்பேன். நீ விரும்பியதை அனைத்து உனக்கு கிடைக்க செய்வேன். உனக்கான சொத்து உன்னிடமே வந்து சேரும். சந்தோஷமாக இரு தங்கமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.